எத்தனை பேர் இன்னிலிருந்து இந்த செய்தியை கேட்ட பின்னாடி என் வாழ்க்கையில எல்லாரை விட என் தேவனை நான் முதல்ல வைக்க போறேன்? ஆமென். இப்படி சொல்லட்டுமா? 2-3 சொல்றேன். எரிகோவுக்கு போறாங்க இஸ்ரவேல். எகிப்தை தாண்டி எரிகோ வராங்க. வாக்குத்தத்த நாட்டை நோக்கி போகும்போது கர்த்தர் சொல்றார், உங்க எல்லா பொன்னையும் வெள்ளியும் கொண்டு வந்து கர்த்தருடைய வீட்டில் வைங்கன்னு எரிகோல சொல்றார். ஏன்னா எரிகோ முதல் பட்டணம். எங்கெல்லாம் முதல் இருக்கோ அங்கெல்லாம் முதல் என்றார் கர்த்தர். அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க முதலிடம் கொடுக்க வேண்டியது வேற யாருக்கும் அல்ல, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு. நல்ல ஒரு அல்லேலூயா. இன்னும் இப்படி சொல்லாமா? அவர் சொல்றாரு, உங்களுக்கு பிள்ளைகள் பிறப்பார்களே ஆனால், பழைய ஏற்பாட்டில் சொல்றேன், உங்கள் முதல் பிறந்த குழந்தை நீங்க யாருக்கு கொடுக்கணும்? கர்த்தருக்கு சமர்ப்பிக்கணும்ன்றார். ஏன்னா முதலிடம் தான் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். என் பக்கமா கை நீட்டினா உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்க வாழ்க்கையில எல்லாத்திலையுமே எவரை விட யாரை விட உங்கள் தேவனை நீங்க முதல் இடத்துல வைக்க வேண்டும் என்ற தத்துவம் தான் முதல் கட்டளையில் வெளிப்படுகிறது. நல்லவர் ஆமென் சொல்ல மாட்டீங்களா?